வெற்றி துளசி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசிஎன் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். கார் எடுத்துட்டு நம்ம துளசி மாட்டுக்கும் குழந்தைய கூட்டிட்டு போலான்ட்டு இருக்கிறப்ப, அந்த இடத்துல ஆப்போசிட்ல ஜெகன் வந்து சிரிக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. வந்த உடனே நம்ப துளசிய வம்பிழுக்கலான்னு வராங்க. அப்பன்னு பார்த்து கார விட்டு இறங்குறீங்களான்னு சொல்றப்ப, கரெக்ட்டா வெற்றி வந்து அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. "என்ன சார், நான் இருக்கும்போதே என் பொண்டாட்டிகிட்ட வம்பிழுத்தீங்கன்னா, அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? என்ன மேடம் இங்க தான் வரீங்கங்கிற ஏதாவது ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தீங்கன்னா, இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? என்ன சார்ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் டிஷன் டிஷன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "ஏய் அவங்க தனி ஆளுன்னு நெனச்சியாடா? அவங்க யார் தெரியுமா? திருமதி வெற்றிவேல்றா. அப்படி இருக்கும்போது பேரு செம மாஸா கெத்தா இருக்குல்ல. என்ன மேடம் மாஸா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம துளசியும் தலையாட்டுறாங்க. கியூட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்டா இப்படியெல்லாம் வந்து வம்பிழுக்கிறீங்க? ஜெகன் வந்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க. டேய்! நீ மட்டும் தனியா இங்க நின்றுருந்தேன்னு வச்சுக்கயேன், என்னோட ஒட்டுமொத்த கோவத்தையும் உன் மேல காட்டிருவேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில தேவையில்லாம பிரச்சனை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. மோனிகா, நீங்க படிச்சவங்க தானே, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? அப்படின்னு சொல்லும்போது, வாங்க மேடம், என்ன இந்த வீட்லலாம் நம்ம இருந்துக்கிட்டு, நமக்கு தான் அரண்மனை போல வீடு இருக்குல்ல, வாங்க அங்க போலாம். தியா போலாமா? அப்படின்னு சொல்லி தியாவ வந்து தூக்கிக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் இன்னொரு வாட்டி தெளிவா சொல்லிட்டு வந்துடுறேன். தேவையில்லாம என்ன பகச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி துளசி வந்து பேசுகிறாங்க. நான் நினச்சேன்னா காலையிலேருந்து உங்களை சுற்றுன்னு சுத்த விட்டேன். அது நிரந்தரமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களால் செலவுக்கு கூட பணம் எடுக்க முடியாது. எல்லாமே என்கிட்ட தான். திருப்பி இதே மாதிரி நீங்கள் அசிஸ்டண்ட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி அதிரடியாக மாசா வந்து சொல்கிறாங்க நம்ம துளசி. மேடம், சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் நல்லாவே சொல்லிட்டீங்க. நான் காட்ட வேண்டிய இடத்துல டிஷும் டிஷும் பண்ணி நல்லாவே காட்டியாச்சு. இனிமேட்டு நம்ம பக்கம்லாம் வருவாங்களா? என்னடா எங்க பக்கம் வருவியா? அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்பா போதும்ப்பா. அங்கிள் ரொம்பவே பாவம். பயந்துட்டாங்க. ஓ! குழந்தைக்கே தெரிஞ்சிருச்சா? சரி, சரி வாம்மா நம்ம போலாம் அப்படின்னு சொன்னோன்னே, உடனே பைக்ல தான் நம்ம வெற்றி வந்து வந்திருக்காங்க. புல்லட்ல. குழந்தைய தூக்கி ஃப்ரண்ட்ல வந்து உட்கார வச்சுக்கிட்டாங்க. துளசி மேடம் வரீங்களா போலாம் அப்படின்னு சொன்னோன்னே, துளசி வந்து தயங்குறாங்க. வெற்றியோட புல்லட்ல வந்து வரத்துக்கு. அப்பன்னு பார்த்து, நான் உங்ககிட்ட பேசணும். நான் இந்த பிரச்சனைய என்னால ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் தான் காப்பாத்த முடிஞ்சுச்சு. நீங்க வந்தீங்க. இல்லாட்டி என்ன ஆயிருக்குன்னு என்னால யூகிக்க கூட முடியல. அம்மா அதான் அப்பா இருக்காரேம்மா. நம்மள நல்ல விதமா பார்த்துக்க தான் அப்பா இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏம்மா வந்து நேரத்த வந்து விரயமாக்கிக்கிட்டு இருக்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நன்றி, தேங்க்ஸ் இதெல்லாம் சொல்லக்கூடாதும்மா. அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தியா பாப்பா வந்து சூப்பரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் பாப்பாக்கே தெரியுதே மேடம். நீங்க எதுக்கு இது மாரிலாம் அந்நியமா என்ன? என்னைக்கா இருந்தாலும் நீங்க தானே என்னோட மனைவி. அதுவும் இல்லாம நான் காதலிச்சு உங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால்ல மாஸ் பண்ணி தாலி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னோனே, இவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்த துளசி வந்து செம்மையா முறைக்கிறாங்க. தேவையில்லாம பழைய டாபிக்லாம் எடுக்காதீங்கப்பா. அம்மா இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்ட்டு தான். உனக்கு தெரியிற அளவுக்கு எனக்கு தெரியல பார்த்தியா? எங்க போனாலும் சுத்தி சுத்தி இடத்துக்கு வரதே இந்த வெற்றிக்கு வேலையா போச்சு. மேடம் கோச்சிக்காதீங்க. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். தயவு செஞ்சு பின்னாடி உட்காருறீங்களா? டைம் ஆகுது. தியா பாப்பா, அம்மா எப்படி இருந்தாலும் உட்கார சொல்லுப்பா. உன்னால தான் முடியும். உடனே துளசி வந்து ரொம்பவே தேங்க்ஸ், ரொம்பவே நன்றிங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம் மேடம். இந்த விஷயத்த நான் காது குடுத்து கேட்கவே இல்லங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே அம்மா டைம் ஆகுதும்மா. நான் சீக்கிரமா வந்து பள்ளிக்கூடத்துக்கு போணும்ல. வண்டியில ஏறி உட்காருமா அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு மாசா வந்து உட்கார்றாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து பள்ளிக்கூட வாசல்ல வந்து நிப்பாட்டுறாங்க. நீங்க போயிட்டு வாங்க. காலையில, சாயங்காலம் உங்கள கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். தியா, நானே உன்ன கூட்டிட்டு வரேன். சரியா? உங்க அப்பா கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லி, நம்ம துளசிய முதல்ல வந்து அப்பா கிட்ட சொல்லுமான்னு சொன்னோனே, நம்ம வெற்றிக்கு வந்து இத வந்து காது குடுத்து கேட்கல. என்னமோ உங்க அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அதுவா? உங்க அப்பா கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்கப்பா. எனக்கு வேலை இருக்கு. இனிமேட்டு நீங்க கன்டின்யூ பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து போறாங்க. நம்ம தியா, சரி மேடம் வாங்க நம்ம உட்காரலாம். கொஞ்சம் தப்பா நெனச்சுக்கலனா, காஃபி ஷாப்புக்கு ஏதாவது போயிட்டு, காஃபி குடிச்சுக்கிட்டே வந்து பேசலாமா? அப்படின்னு சொல்லி நம்ப துளசிகிட்ட வந்து ரொமான்டிக்கா வந்து பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்ன மேடம் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. நான் உங்களுக்காக சண்டே எல்லாம் வந்து போட்டிருக்கேன். நீங்க எனக்காக காஃபி கூட போட்டு தரலன்னா எப்படி? கடையில உட்காந்து சின்னதா ட்ரீட் மாரி வச்சுக்கலாம். மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி போலாங்கிற மாரி நம்ம துளசியும் வந்து சொல்லிர்றாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்க 2 பேருக்குள்ள செம்ம பாண்டிங்கா வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. காஃபி ஷாப்புக்கு வந்து போறாங்க. போனோனே அப்படியே கேஷுவலா வந்து உட்கார்றாங்க. நீங்க எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு, இப்படியெல்லாம் என்ன ஏத்துப்பீங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல. அப்படின்னு சொன்னோனே, வெயிட் 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 ரொம்ப நீங்க அவசரப்படாதீங்க.
எல்லாத்துக்கும் அளவு இருக்குது. அதெல்லாம் இல்லை மேடம், உங்கள் கண்ணில் நான் காதலை பார்த்துட்டேன். அதனால் கூடிய சீக்கிரம் நீங்கள் என்னை ஏற்றுக்க தான் போகிறீங்க, அதில் மாற்றிக்கிறதுக்கு இடமே இல்லை. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இந்தாங்க காஃபி வாங்கி குடிங்கன்னொன்னே 2 காஃபிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து க்யூட்டாக அழகாக வந்து காஃபி வந்து குடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல மேடம் அடுத்தது சின்ன ரெக்வெஸ்ட், வேறு எங்கே கோயிலுக்கு போகணுமா? எனக்கு தெரியாத விஷயம்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, கோயிலுக்கு போகலாமே மேடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு பாட்டி வந்து வராங்க. பாட்டி வந்தோடனே, என்னப்பா உன் பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூலாம் வாங்கி தர மாட்டியா? அட ஏன் பாத்தி நீங்கள் வேற, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னப்பா மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இருக்கிற ஆசைக்கு நீங்கள் தட்டு நிறையா வச்சுருக்கிற மல்லிகைப்பூ எல்லாம் நான் வாங்கி தரணும் தான் நான் ஆசைப்படுவேன். ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க வாங்க மாட்டாங்க. என்னது வாங்க மாட்டாங்களா? இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்காங்கங்கிற மாதிரி இன்டெரக்டாக வந்து பேசுகிறாங்க. இந்தாங்க பாட்டின்னு சொல்லி ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு ஒரு 10 முழம் மல்லிகைப்பூ வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. என்னப்பா நீயே வச்சு விட மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் வீட்டில் வந்து கொடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. கமலி, நான் உங்ககிட்ட இந்த மல்லிகைப்பூலாம் வந்து கொடுக்கல, ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நீங்களே வந்து கேட்பீங்க, அன்னைக்கு நான் உங்களுக்காக வந்து தலையில் வச்சு விட்றேன். இப்போதைக்கு நீங்கள் இதை கையில் வந்து வாங்கிக்கலாமே அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கொடுக்குறத வாங்கலை, பாட்டி வந்து கொடுக்குறாங்க. உடனே நம்ம துளசி வந்து வாங்கிட்டாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். புருஷன் கையால் வச்சுக்கம்மா, அதுதான் அழகுங்கிற மாதிரி சொன்னோன்னே வெற்றி வந்து க்யூட்டாக அழகாக வந்து வச்சு விட்றாங்க. பாட்டி இல்லாட்டி வருத்தப்படுவாங்க, அவங்க மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேங்கிற மாதிரி ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க நம்ம வெற்றி. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வெற்றி வந்து பிச்சு உதறாங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும். ஒன்றை வச்சு விட்டோன்னே அடுத்தது எங்கேயும் நிப்பாடக்கூடாது, டேரெக்டாக வந்து வீட்டுக்குள்ள தான். சரிங்க வீட்டுக்கே போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, உட்காருங்க, என் லைஃப் நல்லபடியாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி புல்லட்டை உதச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே மாசாக வந்து போகிறாங்க நம்ம வெற்றியும் துளசியும். ஒரு பக்கம் ஜெகன் வந்து கோவப்படுறாங்க. பாத்தியா, நம்ம துளசி தான் இருக்கான்னு நினச்சி இத்தனை நாளாக நம்ம தப்பு கணக்கு போட்டுட்டோம். அவள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து வெற்றி வந்து இருக்கான். வெற்றியும் இப்படியெல்லாம் அசத்துவான்னு எதிரே பார்க்கல. எனக்கு செமையாக வந்து கோவம் வருது. நம்ம தோற்று போயிட்டோம். நம்ம ஏதாவது துளசியை எதிர்த்து நின்னா நம்மளால் வெளியில் ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு எல்லா வகையிலையும் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அவகிட்ட நான் தோற்று போகிறதா? ஜெகன், அது கனவுல கூட நடக்கக்கூடாது. ஆமாம், இப்போ நம்ம ஏதாவது அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் அடித்தோன்னு வச்சுக்கேன், யாருமே வரமாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு திருப்பியும் ட்ரை பண்ணுறாங்க. என்னடா வெற்றிக்கிட்ட அடி வாங்குறீங்க? சார் எங்களால் முடியாது சார், ஃபோனை வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறது வெற்றி சார். அவர்கிட்டலாம் எங்களெல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தலாம் முடியாது. அவர் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. எல்லாரும் வந்து ஃபோனை வைக்கிறாங்க. வெற்றி பேரை கேட்டாலே வந்து அவங்க ரொம்ப வந்து அச்சமடைகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, ஏய் எனக்கு தோற்று போகிறது பிடிக்கவே இல்லை, எனக்கு சொத்தும் முக்கியம், அதே மாதிரி தியாவும் நம்ம வீட்டுக்கு தான் வரணும், தியா இந்த பக்கம் கூப்பிடவே வேணாம், எனக்கு சொத்து மட்டும்தான் முக்கியங்கிற மாதிரி ஜெகன் வந்து அவங்க கருத்தில் வந்து தெளிவாக வந்திருக்காங்க. முடிவை வந்து மாற்றிக்க மோனிகா, நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். தேவையில்லாமல் இங்கே இன்னொரு வாட்டி தியாவை கூட்டிகிட்டு வரேன்னு மட்டும் முயற்சி பண்ணாத, என்னால் முடியாது. தியா என்னோட சொந்தம், அப்படி இருக்கும்போது நான் விட்டு கொடுக்க மாட்டேன்.